இங்க ஒரு அழகான பொண்ணு அவ கல்யாண நாள் அன்னைக்கு அவளுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருக்கிறத பாக்குறான். தென் அந்த பொண்ணுமே ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருப்பா. இதனால இந்த கல்யாணத்தையுமே இந்த பொண்ணு தடுத்து நிறுத்தி இருப்பா. தென் இந்த பொண்ணுமே அவளுடைய ஹஸ்பண்டையும் அவன் ஹஸ்பண்டுடைய லவ்வரையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு முடிவு பண்றாங்க. தென் அதனால அந்த பொண்ணுடைய அப்பா கூட போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தென் அந்த லவ்வர் பொண்ணுடைய அப்பாவுக்குமே இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் அன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல இந்த பொண்ணு அவங்க அப்பாவோட ஒன்னா போயிட்டு இருக்கிறதா இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. தென் இந்த பொண்ணுமே அந்த ஹோட்டலுக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. தென் அப்படியே இன்னொரு நாள் ஒரு மிகப்பெரிய ஏலம் போயிட்டு இருக்கும். அதுல இந்த பொண்ணுமே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இதை இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஏலத்துல இந்த பொண்ணு எவ்வளவுதான் அமௌண்ட் கேட்டாலுமே இந்த லவ்வர் பொண்ணு அவளுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள விட அதிகமாவே ஏலம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் கடைசியில ஏலத்துல அந்த லவ்வர் பொண்ணு தான் ஜெயிக்கிறா. தென் இந்த ரிவெஞ்ச் வாங்கணும்னு நினைச்ச பொண்ணுமே தோத்து போயிட்டோன்னு சோகப்படாம ரொம்பவே சந்தோஷப்படவும் ஆரம்பிக்கிறா. இப்படியே நாட்கள் எல்லாமே வேகமா கடந்து ஓட ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு தான் இந்த லவ்வர் பொண்ணும் அவருடைய ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணை கல்யாண கோலத்துல பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அப்பதான் இந்த லவ்வர் பொண்ணு இந்த கல்யாண பொண்ணை ரொம்பவே பேர்ட் வேர்ட்ஸ்ல திட்டவும் ஆரம்பிக்கிறா. அப்பதான் சடனா அந்த லவ்வர் பொண்ணுடைய அப்பாவும் அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. தென் அவங்கள பார்த்ததும் அப்பா அப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டும் பண்ண போறா. இந்த அப்பாக்காரரும் சடனா வந்து அந்த லவ்வர் பொண்ணை கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. இவங்க உன்னுடைய ஸ்டெப் மதர், சோ இவங்களுக்கு நீ எப்போதும் மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாரு.